GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. சிவகாசி ஆசாரி காலனி பகுதியை சேர்ந்தவர் 19 வயதான சோலை ராணி. தந்தை இழந்து தாயுடன் வசித்து வந்த அவர் அந்த பகுதியில் உள்ள ஐயனாடார் ஜானகி அம்மாள் கலைக்கல்லூரியில் 2ஆம் ஆண்டு BCA பயின்று வந்தார். இந்த நிலையில்தான் மாணவி சோலை ராணி திடீரென வீட்டில் தனது வாழ்வை முடித்துக் கொண்டார். தாய் மருத்துவமனையில் பணியில் இருந்த நேரத்தில் மாணவி சோலை ராணி வீட்டில் இந்த விபரீத முடிவை எடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மாணவி மரணம் தொடர்பாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் கல்லூரியில் ஏற்பட்ட காதல் தொடர்பான பிரச்சனையே இந்த துயர சம்பவத்திற்கு பின்னணி காரணமாக இருக்கலாம் என்பது தெரிய வந்துள்ளது. அதே கல்லூரியில் பயிலும் சீனியர் மாணவர் ஒருவருடன் மாணவி பழகியதாகவும் இருவரும் இணைந்து எடுத்த புகைப்படம் ஒன்று கல்லூரி நிர்வாகத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் மாணவர்கள் தரப்பில் கூறுகின்றனர். இந்த விவகாரத்தை தொடர்ந்து மாணவியை கல்லூரி முதல்வர் அறை முன்பாக நீண்ட நேரம் காத்திருக்க வைத்ததாகவும் கடுமையாக கண்டித்ததாகவும் இனி இப்படி செய்ய மாட்டேன் என எழுதப்பட்ட மன்னிப்பு கடிதம் ஒன்றை மாணவியிடமிருந்து பெற்றுக்கொண்டு வீட்டிற்கு அனுப்பியதாகவும் கூறுகின்றனர். கல்லூரியிலிருந்து செல்லும்போது பெயரை எழுதி வைத்தே தனது வாழ்வை முடித்துக் கொள்வேன் என மாணவி வெளிப்படையாக கூறியதாகவும் அதன் பின் சில மணி நேரங்களிலேயே இந்த விபரீதம் நடந்ததாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து கல்லூரி முதல்வர் டாக்டர் அசோக்கை தொடர்பு கொண்டு பேசினோம். மாணவியின் காதல் விவகாரம் பெற்றோருக்கு தெரிவிக்கப்பட்டதாகவும் சமூக வலைதளங்களில் மாணவி வைத்திருந்த புகைப்பட ஸ்டேட்டஸ் மூலமாக இந்த விஷயம் தனக்கு தெரிய வந்ததாகவும் கூறினார். மேலும் அந்த புகைப்படத்தை பார்த்தவுடன் மாணவியின் தாயை தொடர்பு கொண்டு பேசியதாகவும் இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன் என்று எழுதி வாங்கி வீட்டிற்கு அனுப்பியதாகவும் அவர் கூறினார். மேலும் மாணவி இவ்வளவு பெரிய முடிவை எடுப்பார் என எதிர்பார்க்கவில்லை என்றும் மாணவியை வெளியே நிற்க வைத்து அவமானப்படுத்தியதாக கூறப்படுவது உண்மையல்ல என்றும் முதல்வர் நம்மிடம் தெரிவித்தார். கல்லூரி நிர்வாகத்தின் கண்டிப்பும் காதல் விவகாரங்களை குற்றமாக பார்க்கும் அணுகுமுறையும் மென்மையான மனநிலையில் உள்ள மாணவிகளுக்கு கடும் உளவியல் அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்பதையே இந்த சம்பவம் மீண்டும் நினைவூட்டுவதாக சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். ஒரு மாணவியின் தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பான விஷயத்தில் ஆலோசனையும் பாதுகாப்பும் வழங்க வேண்டிய கல்லூரி நிர்வாகம் கண்டிப்பு மற்றும் அவமானம் போன்ற வழிமுறைகளை பின்பற்றுவது எந்த அளவுக்கு ஆபத்தானது என்ற கேள்வி இந்த விவகாரத்தில் எழுந்துள்ளது. மாணவி எழுதி வைத்ததாக கூறப்படும் கடிதம், அவரது கைபேசி மற்றும் கல்லூரி நிர்வாகத்தின் நடவடிக்கைகள் உள்ளிட்ட அனைத்து அம்சங்களையும் காவல்துறை விசாரித்து வருகிறது. இந்த சம்பவம் சிவகாசி டவுன் காவல் நிலைய எல்லைக்குள் நடந்துள்ளது. வழக்கு பதிவு செய்து விசாரணை தொடர்வதாக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.